ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனித உருவில் வராங்க. மனித உருவில் வந்து அவர்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹு தாலா உங்களுக்கு குழந்தைய நாடி இருக்கிறார். உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அல்லாஹ்வினுடைய அச்சம் கொண்டவர்கள், கற்பொழுக்கம் உடையவர்கள். அவர்கள் உடனே சொன்னாங்க, எந்த மனிதருமே என்னை தீண்டலையே, எனக்கு நிக்காகவும் ஆகலை, நான் தவறானவும் இல்லை, அப்போ எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் என்பதாக கேட்டாங்க. அப்போ அந்த மலக்கு சொன்னாங்க, அது அப்படிதான் நிகழும், அல்லாஹு தாலா நாடினா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நிகழும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. பி கலிமத்தின் மின் ஹுஸ்முல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம், அல்லாஹ் குன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார். அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரூஹை ஊதுனாங்க. அவங்களுடைய வயிற்றுல குழந்தையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தரிச்சாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது அல்லாஹு தாலா பதிவு செய்யறதுக்காக வேண்டிதான் தொடர்ந்து 16 இடங்கள்ல அல்லாஹு தாலா ஈஸா இப்னு மரியம், மரியம் அவர்களினுடைய மகனார் ஈசா என்பதாக அல்லாஹு தாலா பதிவு செய்வார். ஒரு பிள்ளைய தன்னுடைய பெற்றோர்களோட சொல்லும் பொழுது தந்தையுடைய பேரை தான் சேர்க்கணும். ஒரு பிள்ளையை சொல்லும் பொழுது தந்தையுடைய பேரை தான் சொல்லணும். இங்க அல்லாஹு தாலா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா என்பதாக அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான். அந்த அம்மா யார் மூலியமாகவும் பிறக்கவில்லை, யார் மூலியமாகவும் பெற்றெடுக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள். அந்த தாயாரும் தூயவான் என்பதாக அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்கு விளக்குவதற்காக வேண்டி 16 இடங்களில் அல்லாஹு தாலா ஈஸா இப்னு மரியம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அந்த ஆயத்தினுடைய அடுத்தடுத்து வரும், வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலேயும் அவர் நல்லவரா வாழ்வாரு, ஆகிரத்திலேயும் பாக்கியசாலியாக இருப்பார் என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்வார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தை இல்லாமல் பிறந்ததின் காரணமாக அவங்களுடைய பிறப்பை குறை சொல்லக்கூடிய மக்கள் யூதர்கள் இருந்தாங்க. எனவே அவர்களுக்கு மறுப்பாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயும் அவர் சிறந்தவர், அவருடைய பிறப்பு நல்ல பிறப்புனா ஆகிரத்திலையும் அவர் சிறந்தவர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். மேலும் ஈஸா இப்னு மரியம் என்பதாக அல்லாஹ் தஆலா 16 இடங்களில் சொல்வதின் மூலமாக நமக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா உணர்த்தினா, அவர் கடவுள் அல்ல, ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு மனிதன் தான் என்பதை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு